بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما لكم لا تقاتلون في سبيل الله والمستضعفين من الرجال والنساء والبلدان الذين يقولون ربنا أخرجنا من هذه القرية الظالم أهلها وجعل لنا من لدنك وليا وجعل لنا من لدنك نصيرا. وقال نبينا عليه الصلاة والسلام يا معشر الشباب من استطاع منكم الباءة فليتزوج فإن لم يستطع وعليكم بالصوم فإنه له وجاء. صدق رسول الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா புகழும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், இந்த நிகழ்விலே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாவதாக என்று இறை இடத்தில் முறையோடும் நிறையோடும் சிரம் தாழ்த்தி கரம் ஏந்தி பிரார்த்தித்தவனாக 2 நாட்களாக நடைபெற்று வருகிற திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை நடத்துகிற மீலாதுன் நபி விழாவோடு இந்த சமய நல்லிணக்க மாநாடு இதுகாரும் மிகச் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இதற்கு அடுத்து இறுதி அமர்வை நோக்கி இந்த நிகழ்வு நகர்கிறது. எனக்கு முன்னே பேசிய மரியாதைக்குரிய அண்ணன் ஜலீல் உஸ்மானி ஹஸ்ரத் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு முப்பரிமாணமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசுகிற நேரத்தில் கண்டிப்பாக இந்த ஜமாத்துல் உலமா சபை எடுத்திருக்கிற இந்த காரணங்களை நாம் பேசாமல் இருக்க முடியாது. முதலாவது, ஜமாத்துல் உலமா ஒரு பேரணியை ஏற்பாடு செய்திருக்கிறது. அதிலே மனித மனங்களை மயக்குகிற போதைக்கு எதிரான வாசகங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு அழகிய முன்னெடுப்பு. வேற வேற இடங்கள்ல போதைகளை பற்றி அல்லது இது போன்ற லாகிரி வஸ்துகளை பற்றி பேசுவது என்பது வேறு, ஜமாத்துல் உலமா முன்னெடுத்திருப்பது என்பது மிக முக்கியமானது. ஏனென்று கேட்டால் இந்த பொறுப்பை செய்வதற்கு மிக தகுதியானவர்கள் ஜமாத்துல் உலமா தான். நபி செஞ்ச வேலை. ஒரு நாள் திடீரென்று மதீனாவிலே மக்களை எல்லாம் பெருமானார் அழைத்தார்கள். உங்கள் வீடுகளிலே இருக்கிற அந்த போதை பானங்களை எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். சிலர் பானையோடும் சிலர் தோல் துருத்தியோடும் அதை பயன்படுத்துகிற வாகனத்தை கூட ஒருத்தர் எடுத்துட்டு வந்ததாக வரலாறு சொல்லுகிறது. ஒரு பொது வெளியில நிக்க வச்சிட்டு
தன்னுடைய சகாக்களான அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை அழைத்து கொண்டு பெருமானார் அந்த இடத்துக்கு போய் தன்னுடைய கையாலே ஒவ்வொரு பொருளையும் உடைச்சாங்க அப்படின்னு வருது ஹதீஸ்ல. அந்த தோல் துருத்தியை ஒரு கத்தியை வச்சு கிழிச்சாங்க. இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, யார சொல்ல ஏன்ட்ட கொடுங்க, நான் ஒரு 2 கிழிக்கிறேன். அப்போதைக்கு பெருமானார் சொன்ன வார்த்தை, வேண்டாம், அதை நானே செய்கிறேன். நான் செய்ததாக இந்த உலகத்தினுடைய வரலாறுகள் பதிவு செய்யப்படட்டும். இன்றிலிருந்து என்னை பின்பற்றுகிற இந்த இஸ்லாமிய மக்கள் யாரை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ இதை தொடக்கூடாது என்று சொன்னார்கள். 1400 வருஷமாக ஒரு சமூகம் போதையினுடைய வாடையை கூட மறந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பெருமானார் அன்னைக்கு செஞ்ச மதீனாவிலே செய்த வேலை மட்டும்தான். சகோதரர்களே, அதோடு மட்டும் இஸ்லாம் விடல, அதுக்கு தண்டனையே அறிவிச்சிச்சு. 80 கசையடியை மார்க்கம் சொல்லுகிறது. எப்படி அடிக்கணும்? பெருமானார் அடிச்சும் காட்டினாங்க. ஒருத்தர் கம்பால் அடிக்கணும், ஒருத்தர் செருப்பால் அடிக்கணும், ஒருத்தர் துணியால் அடிக்கணும். கையில எது கிடைச்சதோ அதாலெல்லாம் அவர் அடிக்கணும். யார் போதையை பயன்படுத்தினாரோ 80 கசையடி. சரி, பெருமானார் சொன்ன பின்னே இப்படிப்பட்ட கசையடிகள் நடந்திருக்கிறதா? மீண்டும் யாராவது செய்தார்களா அப்படின்னு கேட்டா 7 நிகழ்வுகள் வரலாறிலே பதிவு செய்யப்படுகிறது. அதற்கப்புறம் 7 பேர் இந்த அடியை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. 7ஓட முடிஞ்சு. அதுக்கப்புறம் திரும்ப யாரும் இந்த போதையின் பக்கம் செல்லவில்லை என்று வரலாற்று சான்றுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. 2வது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசுகிற இந்த நேரத்தில் இளைஞர்களை குறித்து பேச வேண்டும் என்று எனக்கு பொறுப்பு தந்திருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தை கட்டமைப்பதில் இளைஞர்களினுடைய பங்கு என்ன? நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. அந்த பேரணியில் கலந்துக்கிட்டு அப்படி இங்கே வந்துட்டாங்க. அதற்கு முன்னே நிறைய பெரியவர்கள், பெற்றோர்கள், தாய்மார்களும் இங்கே வந்து வருகை தந்திருக்கிறார்கள். சமுதாய கட்டமைப்பில் இஸ்லாமியர்களுடைய பங்கு என்று மீலாதுல ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டா, சகோதரர்களே, முழுக்க முழுக்க ஒரு தலைவர் தன்னை சுத்தி எப்போதுமே இளைஞர்களை கூட வைத்திருந்தார் என்று சொன்னால் அது பெருமானார் மட்டும்தான். மற்ற எல்லா தலைவர்களும் வரலாற்றில் ஆலோசனை சொல்றதுக்கு பெரியவங்களை வச்சுக்குவாங்க, வழிகாட்டிகளை வச்சுக்குவாங்க, ஒரு மூத்தவர் ஒருத்தர் இருக்கட்டுமே சொல்லுவாங்க. ஆனால் பெருமானார் மட்டும்தான் தன்னை சுற்றி எப்போதும் ஒரு இளையவர்களின் கூட்டத்தை முழுமையாக வைத்திருந்தார்கள். எந்த சஹாபி எடுத்து பார்த்தாலும் 25 to 30 வயசை தாண்டி இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 25 வயசு இஸ்லாத்தை ஏற்கும் போது அந்த இளம் பிராயத்தை மிக அழகாக பெருமானார் பயன்படுத்தி கொண்டார்கள். ஒரு உதாரணம் அல்ல, 2 உதாரணம் அல்ல, வரிசையாக இளைஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னு நம்ம உதாரணத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமான செய்தி இன்னைக்கு என்ன அப்படின்னா, சமுதாயத்தை கட்டமைப்பதில் இளைஞர்களுடைய பங்கு அப்படின்னு ஒரு தலைப்பு தந்திருக்காங்க. சமுதாய கட்டமைப்பில் இளைஞர்களின் பங்கு. இளமையில தானாக இளமையில வந்த ஒன்னெல்லாம் மாற்றம் வராது. முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இளமையில மாற்றம் வரணும்னா குழந்தைத்தனத்திலே மாற்றம் வரணும். சின்ன வயதிலே இருக்கிற போதே அந்த பிள்ளைகளிடத்திலே ரப்பை அறிமுகப்படுத்த வேண்டும், அல்லாஹுவினுடைய அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும், இறைவனோடு உள்ள தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். அப்பதான் அந்த பிள்ளை வாலிப பருவத்துல மாறும். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அதுவும் இன்னைக்கு உள்ள காலத்துல ஒரு கல்லூரியில நான் பேராசிரியராக இருக்கிறேன். இப்ப உள்ள இந்த ஜெனரேஷனை புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். அவன் பேசுற பாஷையை விளங்கிக்கிறது பெரிய விஷயம். அதே ஒரு ஸ்டைலா பேசுறான். அவனுடைய உலகமும் அவனுடைய வாழ்க்கையும் வேறு தரத்தில் இருக்கு.
எங்க போனாலும் அவனே சிரிச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிறான். அப்படிலாம் ஒரு காலத்துல இல்ல. எல்லாரும் போட்டோ எடுப்பாங்க, வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அவனே செல்ஃபி எடுத்துக்கிறான், அவனே சிரிச்சுக்கிறான். அவன் பேசுற பாஷை மத்த யாருக்கும் விளங்கவும் மாட்டேங்குது. ஆனா நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? எங்க அத்தா காலத்துல நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா, எங்க வாப்பா காலத்துல நாங்க நிக்க கூட மாட்டோம், நாங்க அவங்க உள்ள வந்தா நாங்க பயப்படுவோம். சார், ஒரு பையன்கிட்ட இந்த செய்தியை சொல்றேன், எப்பா எங்க வாப்பா காலத்துலலாம் நான் எங்க வாப்பா உள்ள வந்தா எந்திரிச்சு நிற்போம் மரியாதைக்கா வேண்டி, இல்ல கொஞ்சம் ரூமுக்குள்ள போயிடுவோம் வாப்பா வந்திருக்காகான்னு. அவன் சொல்றான் நாங்களும் அப்படித்தான், எங்க அத்தா வாசல் வழியா வந்தாருன்னா நான் பெறவாசல் வழியா போயிடுவேனேங்கிறான். என்ன இருந்தாலும் நொய் நொயின்ட்டே இருக்கான் எப்ப பார்த்தாலும். ஏன்டா போனை வச்சுக்கிட்டே இருக்க, ஏன் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்க? ஒரு பையன் சொல்றான் உட்கார்ந்து இருந்தா ஏன் உட்கார்ந்து இருக்கேங்கிறாரு, நின்னா ஏன் நிக்கிறேன்னு சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் மொபைல் நோண்டுறேங்கிறாரு. அதனால நான் என் வாப்பா உள்ள வந்தா நான் வெளியே போயிடுறேங்கிறானே. இப்படி ஒரு ஜெனரேஷனை நம்ம பார்த்திருக்கோமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, லா துரப்பு அவுலாதக்கும் கமா ரப்பாக்கும் ஆபாஉக்கும், don't raise your children as your parent raised you. அழகான வார்த்தை. நம்ம பிள்ளைகள்கிட்ட எப்ப பார்த்தாலும் பேசுற வார்த்தை, எங்க வாப்பா மாதிரி நீ நாங்க நடந்த மாதிரி நீ நடக்கல, நீ அப்படி செய்யற இப்படி செய்யற சொல்றோம். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லா துரப்பு அவுலாதக்கும் கமா ரப்பாக்கும் ஆபாஉக்கும் لأنهم خلقوا من زمان غير زمانكم. Don't raise your children as your parent raised you, because they were born in the light of digital era. அப்படிங்க, they were born in the digital era. இன்னைக்கு உள்ள இந்த பிள்ளைகளுக்கு பேரே டிஜிட்டல் கிட்ஸ் அப்படிங்கலாம். ஒரு 1.5 வயசு பிள்ளைக்கு மொபைல கொடுத்தா இப்படி தள்ளி யூடியூப் எடுத்துருது. வயசான ஆளுகளுக்கு தெரியாது. 1.5 வயசுக்குள்ள எப்படி தள்ளுது, அதுக்கு தெரியுது யூடியூப் எங்க இருக்குன்னு, அந்த பாட்டை எடுத்துருது. டிஜிட்டல் கிட்ஸுங்களாம். ஒரு வித்தியாசமான உலகம். இந்த ஒரு ஜெனரேஷன் மாதிரி முன்னாடி ஜெனரேஷன்களை சந்ததிகளை யாரும் பார்த்ததில்லை. அதனால இவங்க கூட நம்ம எப்படி உறவு வச்சுக்கணும், இவங்களை எப்படி புரிஞ்சுக்கணும், உள்வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு திறன் வேணும். பல ஆண்டுகளாக கல்லூரியில நாங்க இருந்த அந்த மாணவர்களை பார்க்கிறோம், ஒரு வித்தியாசமா வர்றான். அவனுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் ஒழுங்கா படிக்கிறது இல்லடா அப்படின்னு கேட்டேன். இது ஒரு வாத்தியார் கேட்கறது தானே, நல்லா படிச்சா நீ நல்லா இருக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் அவன் சொல்றான், நல்லா படிச்சு என்ன செய்யன்னு கேட்டான். வேலைக்கு போவல்ல அப்படின்னு. அதை எங்க அத்தா பார்த்துக்குவாருங்களாம், எங்க வாப்பா பார்த்துக்குவாரு. இந்த காலேஜில் சேர்த்து விட்ட மாதிரி, என்ன படிக்கிறதுக்கு காசு கட்டினது மாதிரி, எனக்கு வேலையும் அவர் வாங்கி கொடுப்பாரு சார், நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க. இப்படிலாம் ஒரு காலத்துல பேச மாட்டான். ஸ்கூல்ல இருந்து காலேஜ்லயே பல பேர் வாப்பா சேர்த்து விட மாட்டாங்க, நம்மளா போய் சேர்ந்துக்கணும், நம்ம தான் போகணும். நம்மளே சேர்ந்துக்கிட்டு நம்மளே படிச்சுக்கிட்டு டிகிரியை வாங்கி வேலை தேடி படாத பாடுபட்டு மேல வரணும். ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் அப்படி இல்லை. they are in the sophisticated life. ரொம்ப சுகமா வாழணும்னு நினைக்கிறான், எந்த சிரமமும் இல்லாம. சிரமத்தை பூரா அத்தா அம்மா எடுத்துக்கணும்னு நினைக்கிறான். இப்படி ஒரு வாழ்க்கை வாழுகிற இந்த இளைஞர்களை சரிபடுத்துகிற வேலையை இஸ்லாம் செய்கிறது. சகோதரர்களே, எனக்கு தரப்பட்ட நேரத்திற்குள்ளே இந்த இளைஞர்களை கட்டமைப்பதற்கு 5 செய்தியை பெருமானார் சொன்னாங்க. அந்த 5 செய்தியை சொல்லிட்டு நான் என்னுடைய உரையினுடைய நிறைவுக்கு வருவேன். இங்கே நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள், ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்திருக்காங்க. பெற்றோர்களுக்கும் அந்த செய்தி தேவை, பிள்ளைகளுக்கு அந்த செய்தி தேவை. 5 செய்தியை பெருமானார் குறிப்பாக வாலிப வயது உள்ளவர்களுக்குன்னே பேசினாங்க. முதலாவது செய்தி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹிஃபாதத்துன் நஃப்ஸ். உயிர்னா என்னன்னு உங்க பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. உயிர்னா என்னன்னு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு லேசா பரீட்சையில 2 மார்க் குறைச்சு எடுத்தா செத்து போயிருதுங்க. ஒரு மொபைல் அம்மா வாங்கி பார்த்ததுக்குன்னு உயிரை விடுகிற பிள்ளைகள் இருக்கிறது. அந்த பிள்ளை சொல்லுது, என் பிரைவசியில நீ தலையிடாதங்கிறது. என்னுடைய பிரைவசிங்கிறது யார? பெத்த அம்மாவை அத்தாவை பார்த்து. அதை தாண்டி ஒரு பெற்றோருக்கு என்ன இருக்கிறது? முதல் விஷயம் உயிர் பாதுகாப்பு. இஸ்லாம் சொல்லுகிறது
நிறைய ஊர்களில் சமீபமாக நடக்கிற செய்தி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அது திருநெல்வேலி மேலப்பாளையம் சைடில் கேட்கவே வேண்டியதில்லை. வாப்பா வெளிநாட்டில் இருக்காரு, எனக்கு ஒரு பைக் வாங்கித்தாங்கன்னு நிற்கிறான். அதுவும் சும்மா இல்லை, எனக்கு 1000 சிசி வாங்கித்தா, 300 சிசி 500 சிசி வாங்கித்தான்னு வாங்கிக்கிட்டு அந்த பையன் அதில் ஓட்டி பார்க்குறான். சும்மாலாம் ஓட்டுறதில்லை. எங்க வாப்பாவை இவன் ஏமாத்திட்டானா என்னன்னு தெரியலையே, 160 வரையும் போயிருக்கு, முள்ளு அந்த இது போட்டிருக்கு நம்பரு. நான் அது வரையும் அந்த முள்ளு போகணும்னு ஓட்டி ஓட்டி பார்க்கான். எதுல? ஹைவேல. 120 60 வரையும் அந்த முள்ளு போகுதோ இல்லையோ, இவன் முதுகு முள்ளு போயிருக்கு. முதுகு முள்ளு காலி ஆயிருக்கு. எங்க கல்லூரியில் நான் அடிக்கடி சொல்றது, ஒரு பையன் வேகமா போனான் பைக்ல, வெளியில இருந்தேன், அவனை பார்த்துட்டேன், ஏன் இவ்வளவு வேகமா போறான்? அடுத்த நாள் காலேஜுக்கு வந்தவன கூப்பிட்டு கேட்டேன், ஏயா வேகமா போனேன் பைக்ல? அந்த பையன் சொன்னான், ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா. இல்லை சொல்லியா, எதுவும் பிரச்சனையா, எதுக்கு இவ்வளோ வேகம்? அந்த பையன் சொன்னான், எனக்கு முன்னாடி இன்னொருத்தன் வேகமா போனான், அவனை முந்தணும்னு போனேன், அதை தவிர வேற எதுவும் கிடையாது. உடனே நான் கேட்டேன், அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் போனான் பாத்தியா இல்லையான்னு. சார் ஏன் இதே வேகமா போற பைக்கு எனக்கு முன்னாடி அவனுக்கு முன்னாடி அவன் யாரு சார், நான் பார்க்கலையேன்னா. அதான் இஸ்ராயேல்னு சொன்னேன். இஸ்ராயேல அந்த பயலை காலி வந்ததுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு வேகமா. நீ ஏன்டா போற? நீ வாழ வேண்டிய புள்ளடா, இங்க இருக்கணும், படிக்கணும், இன்னும் வாழ வேண்டிய காலம் இருக்கு. அவன் பின்னாடி, இஸ்ராயலுக்கு பின்னாடி உனக்கு என்ன வேலை? அவன் சகோதரர்களே, எங்க பிள்ளைகளுக்கு உயிரின் அருமை தெரியவில்லை. பெருமானார் சொன்னாங்க, அத்தா நீ வாழணும்னாங்க, நீ இருக்கணும்னாங்க, அதனால உன்னுடைய உயிர் இங்கே ஹிஃபாதத்துன் நஃப்ஸ். பெருமானார் பேசுவார்கள். இந்த உலகத்தில் முக்கியமான விஷயம் பெருமானார் வந்து சொன்னது, இந்த உலகத்துல நீங்க இருக்கணும். அந்த இருக்கிறத எதெல்லாம் கெடுக்குமோ, யுவர் எக்ஸிஸ்டன்ட் நீடட் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய இருப்பு தான் இந்த உலகத்தில், நீ வாழணும் இந்த உலகத்தில். முதல் செய்தி தாய்மார்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லாதீர்கள். நம்ம சொல்ற எந்த பேச்சையும் கேட்கிற லெவல்ல இன்னைக்கு பிள்ளைகள் இல்லை. எங்க பெருமானார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க, அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை உண்டு. எங்க அல்லாஹ் சொன்னா சொல்லுங்க, அது அவனிடத்தில் கேட்கிறதோ இல்லையோ, அவன் இதயத்தில் அது கேட்கும். இந்த நிகழ்ச்சி முடியும் போது, நான் பேசி முடிக்கும் போது உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்லுவேன். நீங்க அந்த வார்த்தையை சொன்னா அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பானே, அந்த வார்த்தையை சொல்லுவேன். நான் மறந்துட்டா என்கிட்ட கேட்டுக்குங்க. உங்க பிள்ளைய ஆணோ பெண்ணோ வெளியே அனுப்பும் போது போன முகத்தோடு, வண்டியில போனது மாதிரி என் பையன் திரும்ப வரணும், என் மக தவறான வழியில போயிடக்கூடாது, திரும்ப வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதரும் நமக்கு ஒரு செய்தியை சொல்லி தர்றாங்க. அதை முடிக்கும் போது சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அதை நான் சொல்லனா நீங்க கேட்டுங்க. ரெண்டாவது பெருமானார் சொல்லுகிறார்கள், முதல் செய்தி உயிர் பாதுகாப்பு. இதை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி தரணும், அதான் நீ இருக்கணும் தான். ரெண்டாவது பெருமானார் சொல்லுகிறார்கள் அறிவு பாதுகாப்பு. அறிவு பாதுகாப்பு. எந்த பொருள் உங்களுடைய அறிவை கெடுக்குமோ அதிலிருந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தூரப்படுத்த வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு எந்த அறிவெல்லாம் தேவையோ அது கிடைப்பதற்கு வழியை ஏற்படுத்த வேண்டும். இந்த ரெண்டு வழியும் பெருமானார் சொல்றாங்க. அறிவு பாதுகாப்பு உலகத்துல முக்கியமான வேலை. இந்த சமுதாயத்தினுடைய அறிவை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்துறது. இந்த அறிவு பாதுகாப்பை நம்ம கெடுக்கக்கூடிய போதையாக இருக்கட்டும், அல்லது மொபைலாக இருக்கட்டும், அல்லது இது மாதிரி எந்த பொருள்லாம் உண்டோ அதை விட்டு நம்முடைய பிள்ளைகளை நாம் தடுக்க வேண்டும். அதற்கான வழிகாட்டுதல்களை நாம் செய்ய வேண்டும் என்று பெருமானார் சொல்றாங்க. இது இரண்டாவது பாதுகாப்பு, அறிவு பாதுகாப்பு. சொன்னது மட்டுமில்ல, பெருமானார் செஞ்சும் காமிச்சாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவை எப்படி கடத்துறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. தன்னுடைய மனைவி அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திருமணம் முடிச்ச பின்னாடி அவங்கள போய் படிக்க சொன்னாங்க, எழுத படிக்க சொன்னாங்க. அந்த அம்மா கல்யாணம் முடிச்சுட்டு போய் எழுத படிக்கிறாங்க அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதே அன்னை ஹப்ஸாவை இன்னொரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் சொல்லுகிறார்கள், நீங்க மருத்துவம் படிச்சீங்கன்னு சொல்றாங்க. ஷிஃபா பின்த் அப்துல்லாஹ் என்று சொல்லுகிற ஒரு மருத்துவ பெண்ணிடத்தில் தன் மனைவி அனுப்பி விடுறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மருத்துவம் படிச்சுக்குங்க. ஆண்களை மட்டுமல்ல பெண்களையும் சேர்த்து படிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் எம்பெருமானார். அதே மாதிரி ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸெய்த் பின் சாபித் 11 வயசு சின்ன மகனார். ரசூலுல்லாஹ் அழைச்சு சொன்னாங்க, யகூதிகளுடைய மொழியை நீ படிப்பான்னு சொன்னாங்க.
இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம் முக்கியமானது. ஒன்றாவது மொழி, இரண்டாவது கணக்கு. என்னும் எழுத்தும் கண்ணன தகும்னா, என்னும் எழுத்தும் கண்ணன தகும். நம்ம தமிழ்ல எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கான். ஒரு கணக்கும் லாங்குவேஜும் முக்கியமானது. நான் 8 ஆண்டுகள் துபாயில ஒரு கம்பெனியில ஹெச்ஆர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேரை இன்டர்வியூ எடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுல நான் பார்த்த வகையில நம்ம இந்தியாவிலிருந்து வருகிற பிள்ளைகளுடைய ஆங்கிலம் ரொம்ப மோசமா இருக்கும். வேலைக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னா மொழி தான் முக்கியம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வெளியே தெரியாது. உங்களை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறது தான் தெரியும். How you are express yourself. How many degrees you are holding. எத்தனை டிகிரிகள் உங்கள் இடத்துல தேவையே இல்லை. உன்னை எப்படி வெளிப்படுத்துகிறாய். ஒரு MBA படிச்ச பையன் ஒரு தடவை இன்டர்வியூக்கு வர்றான். இன்டர்வியூல கேட்குறாங்க, எங்க ஆபீஸ்ல நானும் உட்கார்ந்துருக்கேன் அந்த இன்டர்வியூல. டெல் அபவுட் யுவர்ஸ் அப்படின்னு சொல்றான். டெல் அபவுட் யுவர்ஸ், உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லு. உடனே அந்த பையன் சொல்றான், ஐ ஆம் சோ அண்ட் சோ, ஐ ஆம் ஃப்ரம் சோ அண்ட் சோ அப்படின்னு சொன்னான். நான் என் பேர் இது, நான் இந்த ஊர்ல இருந்து வர்றேன். வண்டி நின்னுக்குச்சு. உடனே என் பக்கத்துல இருந்த அந்த அரபி மேனேஜர் அவர் சொன்னாரு, கோ ஹெட், why you are thinking, tell about yours அப்படின்னா. ரெண்டாவது எகைன் திரும்பவும் சொல்றேன், உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லு. அந்த பையன் மேல இருந்து திரும்ப ஆரம்பிச்சான். ஐ ஆம் சோ அண்ட் சோ, ஐ ஆம் ஃப்ரம் சோ அண்ட் சோ, என் பேர் இது, நான் இங்க இருந்து வரேன். வண்டி நின்றுச்சு. உடனே அந்த அரபி கேட்டான், why you are wasting our time, go out, go to hell, go out, get out. எத்தனை ஆங்கிலத்துல கெட்ட வார்த்தை உண்டு அத்தனையும் சொன்னான். வெளியே போய் தொலைடாலே, போடா வெளியே. இன்டர்வியூ முடிஞ்சு நான் வெளியே வர்றேன். அந்த பையன் நாங்கள் 3 பேரும் மேலே ரூம் இப்படி ஏறி அந்த அரபி இன்னொருத்தரும் போயிட்டாங்க. நான் கீழே நின்றுருக்கேன். அந்த பையன் என்கிட்ட வந்து கையை பிடிச்சிட்டு அழுதான். அண்ணே நீங்க பார்த்து சொல்லுங்கண்ணே, நான் தமிழ்நாடு தான், எனக்கு 4 அக்கா, எங்க அப்பா வட்டிக்கு வாங்கி என்னை அனுப்பி விட்டாரு, என்னுடைய விசா காலம் முடிய போகுது, நான் திரும்ப போனேன்னா என் அக்காமாருக்கு கல்யாணம் நடக்காதுன்னாரு அப்படின்னு சொல்றான் அந்த பையன். எனக்கு தமிழ்நாட்டினுடைய 4 அக்காக்கள் உள்ள ஒரு பையன், ஒத்த பையன் வட்டிக்கு வாங்கி அனுப்பியிருக்கான் அப்படின்னா இவன் நிலைமை எப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாவம், உசுறு தொண்டா, அதாவது உயிர் எப்படி ஊசலாடிக்கிட்டு இருக்கு. சரிரா கேட்கிறேன்டான்னு மேலே போய் அந்த அரபிட்ட உட்காந்து அவன்கிட்ட சொன்னேன், இதே மாதிரி அண்ணா உரீது அண்ணா அக்கூலக்க செய்யம் மின் ஹதி தாலிப், இந்த 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 இவரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன், அவரை எடுப்போமே அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த அரபி சொன்னா, இன்னொருத்தர் இருக்காருல அவர்கிட்ட கேட்டியான்னா. 3 பேர் நாங்கள் பேனல்ல, அந்த ஜட்ஜி அவர்கிட்ட பேசிட்டேன்னா அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் சொன்னான், எனக்கு தெரியும் உன்னை பார்த்த உடனே, இங்க அல்லாவுக்கு பயந்துக்க. அவன் சொல்றான், ஒத்தத்தில்ல அல்லாவுக்கு பயந்துக்க அப்படின்னா. எனக்கு பயம் வந்துருச்சு, என்னடா ஒருத்தனை எடுக்க சொல்றதுக்கு அல்லாஹ் கியாமத்து வரையும் கூட்டு போறானே நம்மளை இவன் அப்படின்னு. அவன் சொல்றான், he is not able to express himself, how he is going to express our company. அருமையான கேள்வி. அவனை பத்தியே அவனுக்கு சொல்ல தெரியலையே, நம்ம கம்பெனியை பத்தி இவன் வெளியே போய் எப்படி சொல்லுவான் அப்படின்னு கேட்கறான். நான் சொன்னேன், சரிங்க வேண்டாம், எடுக்க வேண்டாம், கீழே வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்து ஃப்ரெண்டு கம்பெனியில போய் வேலைக்கு சேர்ந்துக்கடான்னு நான் விட்டுட்டேன் அவனை. அவன் கதை என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த நேரத்தில் அவன் ஒரு வார்த்தை சொன்னான், சார் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத வார்த்தை. என்னுடைய கல்லூரிக்கு நான் நுழைந்ததிலிருந்து என் மாணவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிற வார்த்தை. அவன் கீழே நின்று என்கிட்ட சொன்னான், சார் நான் MBAல கோல்டு மெடல் சார்னு சொன்னான். நான் MBAல கோல்டு மெடல் சார்னு சொன்னான். 4 வார்த்தை உன்னை பத்தி சொல்ல தெரியலையே, உன்னை நம்பி எப்படி எடுப்பான்னு. ரெண்டாவது விஷயம் பெருமானார் சொல்லுகிறார்கள், அறிவு தளத்திலே இந்த சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும். 3வது முக்கியமான ஒரு செய்தியை பெருமானார் சொல்றாங்க, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும், நஸ்ல் பாதுகாப்பு. இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய நிலை நஸ்ல் பாதுகாப்பு. ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குகிற தகுதி இன்றைக்கு ஆண்களுக்கு குறைந்துக்கு வருதுகிட்டு இருக்கலாம். அதுக்கு நம்ம செய்யற வேலையும் ஒண்ணு. நான் அதிகப்படுத்தி சொல்லவில்லை. திருச்சியில வந்து பாருங்க, தெருக்கு தெரு குழந்தை உருவாக்குகிற மையங்கள் பொட்டிக்கடை மாதிரி இருக்கு. ஏன்? அந்த தகுதியை இழந்துகிட்டு இருக்காங்கன்னா. இந்த இளம் ஜெனரேஷனுக்கு எங்க நபி சொன்னாங்க, நஸ்ல் பாதுகாப்பு, அடுத்த சமூகத்தை அடுத்த சந்ததியை உருவாக்குவது உன் பொறுப்புன்னாங்க.
சமீபமாக ஒரு டாக்டர் அடைச்சி எங்க கல்லூரியில இந்த போதை சம்பந்தமா ஒரு விழிப்புணர்வு மாநாடு போட்டிருந்தோம். அந்த டாக்டர் சொன்னாரு, 2 விஷயம் யாரெல்லாம் செய்கிறார்களோ குழந்தை பெற்றெடுக்கிற தகுதியை இழக்கிறார்கள்னு சொன்னார். 2 விஷயம். ஒன்னாவது, யாரெல்லாம் இந்த லாகிரி வஸ்துகளை, இந்த பாக்கு அது இதை பயன்படுத்துறானோ அவனுக்கு குழந்தை பிறக்காது. 2வது, யாரெல்லாம் பான் அடிக்டா இருக்கானோ, இந்த நியூடிட்டியான படங்களை பார்க்கிறது, கெட்ட படங்களை அவர்கள் தொடர்ந்து பார்க்கிறார்களோ குழந்தை பெறுகிற தகுதியை இழக்கிறார்கள் என்று அந்த டாக்டர் சொன்னாரு. அப்பதான் நினைச்சு பார்க்கிறேன், 2000 வருஷத்துக்கு முன்னால், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எம்பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து உங்கள் கண்ணை பாதுகாத்தால் உங்கள் மனைவியிடத்திலே 2 சுகத்தை அல்லாஹ் தருவான்னு சொன்னான். யாரெல்லாம் சார் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், இந்த கெட்ட படங்களை பார்க்கக்கூடியவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் குழந்தை கிடைப்பதில்லை. இதை நான் சொல்ல, ஒரு டாக்டர் சொல்றான். நஸ்ல் பாதுகாப்பு, இந்த சந்ததியை பாதுகாக்கணும் சார், முக்கியமான வேலை நமக்கு அதுதான். நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், உங்கள் குழந்தைகளிடத்தில் சொன்னால் போதும், அவர்கள் உருவாகி விடுவார்கள். 4வது பாதுகாப்பு பொருளாதார பாதுகாப்பு. நபி சொன்னாங்க, பொருளாதார பாதுகாப்பு, எக்கனாமிக்கல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னாங்க. காசுகளை கண்டவன்ட்டையும் கொண்டு போய் கொடுக்க கூடாது. ஒரு குறிப்பிட்ட வயசுல பணத்தை உருவாக்குகிற அறிவு இந்த சமுதாயத்துக்கு வேணும்னாங்க. பணம் உருவாக்கப்பட வேண்டும். பிறக்கும் போதெல்லாம் எவனும் கோடீஸ்வரனா பிறக்கிறது இல்லை. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நாம் செய்கிற வேலைக்கு மாறி மாறி பொருளாதாரத்தை தருகிறான். நீங்க உங்க பொருளாதாரத்தை சேர்க்காவிட்டால் உங்கள் முதுமையில் நீங்கள் சிரமப்படுவீர்கள். முதுமையில் சிரமப்படுவீர்கள். பெருமானார் அழகாக சொல்லுவாங்க, உங்களுடைய பிச்சிலங்களை ஏழைகளாக விட்டு போவதை விட செல்வந்தர்களாக நீங்கள் விட்டு போக வேண்டும். உங்க சந்ததி பணத்தோட இருக்கணும். நீங்க மௌத்தாகிற போது ஒரு 10 லட்சம் ரூபாய், 10 கோடி ரூபாய் பேங்க்ல இருக்கணும். அப்படிதான் இந்த உலகத்தை விட்டு போகணும். அந்த காசெல்லாம் இறைவனுக்கு சொந்தமானது. அன்ததர வரஸதக கைரும் அன்ததர வரஸதக அக்னியா கைரும் மின் அன்தவரஹும் ஆலதன் யதகஃபஃபூன். பெருமானார் சொல்லுவார்கள், ஏழைகளாக கையேந்துகிற நிலையில் நீங்கள் விடக்கூடாது என்று சொல்லுவார்கள். சகோதரர்களே, இது 4வது விஷயம். 2வது, நான் ஏற்கனவே ஒரு ஆயத்தை வாசித்தேன், அந்த செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அந்த ஆயத்தில் அல்லாஹ் கேட்கிறான், வமா லக்கும் லா துகாத்திலூன், வாட் ஹேப்பன் டு யூ. அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, ஏன் இப்படி கிடைக்கீங்க? ஒரு 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 பொது சிந்தனை உங்களுக்கு வேணாமா? ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் உங்களுக்கு வேணாமா? ஏதாவது வாழ்க்கையில செய்யணும்னு தோணாதா? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லா துகாத்திலூன ஃபீ வல் முஸ்ததஅஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாஇ வல் வில்தான். உங்கள் ஊரில் வயதான ஆண்கள் உண்டு, பெண்கள் உண்டு, குழந்தைகள் உண்டு, நீங்க போராட வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான். இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், வயசான ஆம்பளை, வயசான பொம்பளை, சின்ன பிள்ளைங்க, இதுக்கு நடுவுல யார் இருக்கா? யார் இருக்கா நடுவுல? இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இது இளைஞர்களை பார்த்து பேசுகிறது. அல்லதீன யகூலூன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தி ஸாலிமி அஹ்லுஹா. மக்கால உள்ள அந்த அவங்க எல்லாம் கேட்டாங்களாம், யா அல்லாஹ், இந்த அநியாயக்கார ஊரை விட்டு எங்களை வெளியாக்கிருன்னு கேட்டாங்க. இந்த ஆயத்துக்கு பின்னே ஒரு அற்புதமான தஃப்சீரை எழுதுகிறார்கள், ஒரு அழகான விளக்கத்தை எழுதுறாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ மக்கால உள்ள வர்றாங்க. மக்கா வெற்றி அடைகிறது. உள்ள வரும்போது ஜிப்ரீல் ஒரு செய்தியோட வர்றாங்க. வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் பிலாலை வாங்க சொல்ல சொன்னீர்கள். அந்த காபாவினுடைய முற்றத்திலே 3 பேர் உட்கார்ந்து ஒரு செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஜிப்ரீல் சொல்றாங்க. 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு செய்தியை பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அது யார் யாருன்னாங்க. ஜிப்ரீல் சொன்னாங்க, இத்தாத் பின் உசைத் உட்கார்ந்து இருக்கிறார். இத்தாத் பின் உசைத் உட்கார்ந்து இருக்கிறார். அதே மாதிரி ஹர்ப் உட்கார்ந்து இருக்கார், இப்னு ஹர்ப் உட்கார்ந்து இருக்கார், அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் உட்கார்ந்து இருக்கார். 3வது ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் உட்கார்ந்து, 3 பேர் உட்கார்ந்து. அதுல இத்தாது சொல்லுகிறார், இந்த பாங்கு சொல்றதை எங்க அப்ப நல்ல வேலை கேட்கல, இருந்தா அவனே செத்துருவான் அப்படின்னு சொல்றார். இந்த பிலால் பாங்கு சொல்றத எங்க அப்பன் கேட்கல, கேட்டிருந்தா உசைத் அன்னைக்கே மௌத்தா போயிருப்பாருன்னு சொல்றார் யார் ரசூலுல்லாஹ். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவினுடைய உள்ள வந்தாங்க. 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. கூப்பிட்டாங்க, இப்படி வாங்கன்னு. எந்திரிச்சு வந்தாங்க.
நீங்க 3 பேரும் இதை பேசினீர்களான்னு கேட்டாங்க. உடனே இத்தாது திரும்பி திரும்பி பார்க்கிறார். யார் அதுக்குள்ளாட்டையும் போய் போட்டு கொடுத்தது நம்மள ரசூல்லாட்ட? யாருமே இல்லை. உடனே சொல்றாரு, ஆம் யா ரசூலல்லாஹ், நாங்க பேசினோம். உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் அறிவிச்சான். சார், அந்த ஹதீஸ்ல வருது, உடனே கையை பிடிச்சி இத்தாது உடனே நான் இஸ்லாத்தை ஏற்றேன் யார சொல்லலான்னு சொன்னார். யார சொல்ல நான் இஸ்லாத்தை. இதே மாதிரி பல சம்பவம் நடந்திருக்கு, அப்படித்தானே? இதே மாதிரி நபி என்ன சொன்னாலும் ஏத்துக்கிட்ட பல கூட்டம் இருக்கு. ஆனா அங்கதான் ஒரு வித்தியாசம் நடந்துச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்ன உடனே இத்தாத் இப்னு உஸைத் அப்படிங்கிறவரை மக்காவினுடைய பொறுப்புதாரியாக நியமிக்கிறாங்க, தலைவராக முத்தவள்ளியா நிர்ணயிக்கிறாங்க. முத்தவள்ளிங்க, முத்தவள்ளிக்கு வயசு எத்தனை தெரியுமா? 20. இத்தாதுக்கு வயசு 20. எப்ப நீ தான் முத்தவள்ளின்னு சொல்றாங்க. அவர் அப்படியே ஆடி போய் நிற்கிறார். நீ தான் இருக்கணும். சகோதரர்களே, வரலாறு எழுதுகிறது, அவர் வாழ்ந்த காலம் முழுக்க அவர் தான் முத்தவள்ளியா இருந்தார் மக்காவுக்கு. எதுவரை வாழ்ந்தார்? ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்க வரை இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிலாஃபத்திலே இருந்தார். என்னைக்கு அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மௌத்தானாங்களோ அன்னைக்கு அவரும் மௌத்தானார். அவர் மௌத்தானார். அது வரையும் 20 வயது வாலிபர் தான் மக்காவுக்கு முத்தவள்ளி. ஹிஜ்ரி 8 பத்தேக மக்கால பெருமானாருடைய மரணத்திற்கு சில ஆண்டுகளுக்கு முன் வரை. சரி, இதுல என்ன சார் பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டா, கிதாபுகள்ல எழுதுறாங்க, அந்த மக்கா மக்கள் ஒரு துவா செஞ்சாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ், இந்த ஊரிலிருந்து எங்களை வெளியாக்குவாயாக. வஜஅல் லனா மின் லதுன்க வலியம் வஜஅல் லனா மின் லதுன்க நஸீரா அப்படின்னு ஒரு துவா கேட்டாங்க. எங்களுக்கு ஒரு உதவியாளரை, பாதுகாப்பாளரை தருவாயாகன்னு கேட்டாங்க. அதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அந்த பாதுகாப்பாளரும் உதவியாளரும் இத்தாத் இப்னு உஸைத் என்கிற 20 வயது வாலிபர் தான் என்று எழுதுகிறார்கள். அந்த இத்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பத்தி இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு தடவை வந்து மக்காக்காரங்க சொல்றாங்க, யார சொல்ல ரொம்ப கடுமையா நடந்துக்கிறார். உடனே பெருமானார் கேட்டாங்க, என்ன கடுமை? எங்களை தொழலைன்னா அடிக்கிறார் அப்படின்னா. என்ன செய்யறாரு? கம்போட போயிடுவாராம். இன்னைக்கு நம்ம மேலப்பாளையத்துக்கும் திருநெல்வேலிக்கும் அதே மாதிரி ஆளுக தேவை, முத்தவள்ளியா. ஆனா நம்ம முத்தவள்ளியில கம்மூண்டி நடக்கிற ஆளுக தான் நம்ம ஆளுக. குறையா சொல்லல, நம்ம வயசான ஆளுகளை வச்சிருக்கோம் பழக்கப்படுது. ஆனா ரசூலுல்லாஹ் 20 வயசுக்காரர் வச்சிருந்தாங்க. கம்பு எடுத்துட்டு தெரு தெருவா போவாராம். யாராவது தொழுக நேரத்துல உள்ள இருந்தா சாத்தி எடுத்துருவாராம். அடின்னா சும்மா அப்படி விழுவும் அடி. அதனாலதான் சவுதியில கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் போலீஸ்காரன் கையில கம்பு கொடுத்து பாங்க சொன்ன உடனே அடிப்பாங்க. அந்த இத்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செஞ்ச வேலை. இதை சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு ஆராபி ஜாஃபி, ரொம்ப கர்ண கொடூரமான ஒருத்தரை எங்களுக்கு நீங்க தலைவராக்கிட்டீங்க, இவர் வேண்டான்னு வந்து சொன்னாங்களாம். அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். பெருமானார் சொன்னாங்க, எப்பா நீங்க அப்படி சொல்லாதீங்க, என் கனவில் நான் இத்தாத் இப்னு உஸைதை பார்த்தேன். பெருமானார் சொல்றாங்க, என் கனவில் நான் இத்தாத் இப்னு உஸைதை பார்த்தேன். சொர்க்கத்தினுடைய மாளிகையின் கேட்டு பூட்டி இருந்துச்சு. தன்னுடைய கையால் பிடித்து ஆட்டினாரு. அந்த கேட்டினுடைய பூட்டு உடைந்து சுவனத்தினுடைய கதவு உள்ளே திறந்தது. அதற்குள்ளே இத்தாது நுழைவதை நான் என் கனவில் பார்த்தேன் என்று பெருமானார் சொன்ன உடனே வந்தவங்க எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. இன்னொரு ஹதீஸிலே விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், சுல்தானன் நசீராவை யா அல்லாஹ் எங்களுக்கு தான் பெருமானார் கேட்க சொன்னாங்க. அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்க் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நசீரா. இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இத்தாத் இப்னு உஸைத் தான் அந்த சுல்தானே நசீர் என்று பெருமானாரால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் என்று எழுதுகிறார்கள். சகோதரர்களே, அப்படிப்பட்ட இளைஞர்களை வார்த்தெடுத்தவர்கள் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உடனே வெறும் வாலிபர்களை மட்டும் தன் வாழ்நாள் முழுக்க வைத்திருந்தவர்கள். இரண்டாவது ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்றைக்கு உலகத்திலேயே வாலிபர்கள் அதிகமாக இருக்கிற நாடு இந்தியா. The largest country which is having youth in the world, in the globe, around the globe, உலகம் முழுக்க வாலிபர்களை மட்டும் அதிகம் கொண்டிருக்கக்கூடிய நாடு. அதனால ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா அவன் ஒரு ஃபெனட்டிக்ல இருப்பான், அவன் ஒரு மூட்ல இருப்பான். அந்த வாலிபம் அப்படிங்கிறது அது ஒரு வகையான ஜுனூன்னு சொல்லுவாங்க, அது ஒரு கிறுக்குத்தனம். அப்ப இந்த பிள்ளைகளை சரியும் படுத்தணும்,
இந்த பிள்ளைகளை வச்சு அடுத்த சமுதாயத்தையும் உருவாக்கணும், வருகிற சமுதாயத்திற்கு உதவியாக ஆக்க வேண்டும். அப்ப அதுக்கு திருக்குறான்ல இருந்து அல்லாஹ் நமக்கு ஒரு வசனத்தை சொல்லி தர்றான். பிள்ளைகளை பெற்றிருக்கிற தாய்மார்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பிள்ளைக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும்னு தெரியல, படிச்சுட்டான் வேலை கிடைக்கல, வீட்டிலே இருக்கான், இவனை என்ன செய்யறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஆயத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் உட்கார்ந்து நீங்கள் ஓதினால் அல்லாஹ் மிகச்சரியான வழிகளை காட்டுவான் என்று நமக்கு வழிகாட்டுதல் சொல்லித் தரப்படுகிறது. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா. ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த துஆவை கொண்டு தங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை பெற்றிருக்கிறார்கள். லட்சக்கணக்கானவர்கள் எங்கள் பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஆயத்தின் மூலமாக உதவியை பெற்றிருக்கிறார்கள். நீ உங்க பிள்ளை இதை படிச்சாதான் நல்லா வருவான், இதை படிச்சா வரமா அப்படிலாம் நீங்க நினைக்க முடியாது. உங்க மகன் எங்க போக வேண்டுமோ இந்த ஆயத்தை மட்டும் நீங்கள் ஓதினால், ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா என்ற துஆவை நீங்கள் உங்கள் பிள்ளைகள் ஆணோ பெண்ணோ ஓதினால் அல்லாஹ் வழிகாட்டுவான். இரண்டாவது ஒரு விஷயம் சொன்னேன், போற எங்க பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் போன முகத்தோட ஸ்கூல்ல இருந்து வரணும், பைக்ல போற பையன் அதே மாதிரியே திரும்ப வரணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். அப்படின்னு சொன்னா என்ன, இன்னைக்கு பையன் பைக்ல போனான்னா வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு தான் உட்கார்ந்துருக்கான். பொம்பளை பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது வரையும் வயிறிலே நெருப்பு இருக்கிறது. திருக்குறானிலே அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்றான், ஓ உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். சார் திரும்பவும் சொல்றேன், ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த வார்த்தையை கொண்டு தங்கள் ஆண் பெண் பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறார்கள். ஓ உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். உங்க பிள்ளை வெளியே போகும்போது தலையில கை வச்சு அல்லது தோல்ல கை வச்சு இந்த துஆ ஓதுங்க. நீங்களே போனாலும் ஓதலாம். அந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு இத சொன்னா என்ன நடக்கும்னு சொல்றான். வ உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். காலேஜுக்கு பிள்ளை போகுது, தலையில கையை வச்சு இந்த வார்த்தையை சொல்றீங்க. அல்லாஹ் சொல்றான், படியில இறங்குனதிலிருந்து திரும்ப வருகிற வரை உங்கள் பிள்ளையை பாதுகாக்கிற பொறுப்பை ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொள்ளுகிறார். ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொள்ளுகிறான். உங்க பையன் பைக் எடுத்ததுல இருந்து திரும்ப வர்ற வரையும் அதை பாதுகாக்கிற பொறுப்பை ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொள்ளுகிறார். ஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத் ஃபவகாஹுல்லாஹு ஸய்யிஆத்தி மா மக்கரு. அந்த பிள்ளையை யாராவது கெடுக்கணும்னு நினைச்சாலும், அந்த பையன் பின்னாடி உட்கார்ந்து கொஞ்சம் வேகமா போடான்னு எவனும் சொன்னாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், அது காதில் விழாது, காதில் விழாது. போன முகத்தோடு உங்கள் பிள்ளைகள் உங்கள் இல்லம் திரும்பி வருவார். சார் இதை விட இந்த உலகத்துல நாம என்னத்தை பெருசா ஒரு சாதனையை நம்ம படைச்சிட போறோம்? எப்படி நம்முடைய பிள்ளைகளை நம்மால் பாதுகாக்க முடியும்? அல்லாஹ் சொன்ன வழிகளை தவிர இந்த இளைஞர்களை பாதுகாப்பதற்கு இன்னொரு வழி இல்லை. ஒரு அருமையான மாநாட்டை திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை முன்னெடுத்திருக்கிறது. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபை, அவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நோக்கங்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டு பூர்த்தி செய்து இந்த விழா மிகச்சிறப்பாக நடந்து அதை இறைவன் பொருந்தி கொள்ளுவானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதன் வழியாக என்ன நல்லறங்களை இந்த ஜமாத்துல் உலமா சபை எண்ணி இருக்கிறதோ அத்துணை நல்லறங்களையும் அல்லாஹு தாலா இந்த மீலாது விழாவின் வழியாக தருவானாக என்று சொல்லி இங்கே ஹஜரத் பெருந்தகை அவர்கள் வந்திருக்கிறார்கள். காஜா ஹஜரத் மாவட்ட தலைவர் வந்திருக்காங்க. அதே மாதிரி மரியாதைக்குரிய நம்முடைய அப்பா காலேஜினுடைய கரஸ்பாண்டன்ட்டு, நான் துபாயில் இருக்கும்போது ஒரு தடவை இவங்க துபாய்க்கு வந்தாங்க. அவங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பயணிக்கிற காலங்களை எல்லாம் எனக்கு அல்லாஹ் தந்தான். அவர் கூட ஒரு அரை மணி நேரம் பேசினது எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டாகவும் ஊக்கமாகவும் இருந்தது. செக்ரட்டரி சாப் வந்திருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அத்துணை உலமாக்களுக்கும் வருகை தந்திருக்கிற ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் நன்றியும் சொல்லி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.